ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 106வது நாமா திருப்பெயர் திருநயனாய நமஹா. ஏன்னா இப்போது வர்ணித்துண்டே வரும்போது நெற்றியை பற்றி சொல்கிறதான விஷயமா அமையிறது இது. அப்போது அந்த நெற்றியிலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், முதல்ல சொன்ன நாமா திருப்புன்றம்னு விபூதி எட்டுருக்காருன்னு. இப்போ அடுத்து அந்த நெத்தியில் இன்னொன்று தெரியறது. அது என்னன்னு கேட்டாக்கா, 3 நயன கண்களை உடையவன். இந்த 3 கண்கள்ங்கிறது ரொம்ப உத்தம லட்சணமாக சொல்லியிருக்கு. முக்கியமாக சிவாம்சம் உள்ள சிவ சம்பந்தமான எல்லாருக்கும் இந்த 3 கண்கள் சொல்லப்பட்டிருக்கு மந்திரசாஸ்திரங்களில், தியானங்கள்ல எல்லாம். அதனால் இதில் இன்னொரு விசேஷமும் இருக்குது. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. இந்த 3 கண்களும் இந்த 3 மண்டலங்களை, சூரிய மண்டல, சந்திர மண்டல, அக்னி மண்டலங்களை குறிக்கிறது. இறைவனது கண்களாக அது இருக்கிற காரணத்தினால தான் அது பிரகாசிக்கிறது. அதனால் திருநயனன் அப்படிங்கிறதான பேர் இருக்குது. இந்த திருநயனன், திருலோச்சனன், இந்த பேரெல்லாம் திரையம்பகன், இதெல்லாம் பரமேஸ்வரனுக்கே இருக்கக்கூடிய பேர். பரமேஸ்வரனுக்கு இருக்கிற மாதிரி மற்ற தேவதைகளுக்கு இருக்கிறதுனால அங்கேயும் அதை சொல்கிறதாக இருக்குது. லக்ஷ்மி நரசிம்மனுக்கும் 3 கண்கள் உள்ளதாக தான் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லாரும் பரமேஸ்வர ஸ்வரூபி, தெய்வங்களுக்குள்ள பேதம் இல்லை அப்படிங்கிறதான ஒரு பெரிய தத்துவார்த்தமானது இங்கே சொல்லப்படுறதாக இருக்குது. இதே திருப்பெயர் 923வது நாமாவாகவும் வந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு விசேஷமாக வேற ஒரு அர்த்தம் சொல்லப்படுறதாக இருக்குது. அதனால் 3 கண்களோடு பிரகாசிக்கக்கூடியதான பகவான் அப்படிங்கிறது இங்கே இந்த நாமாவினால தெரிய வருது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பன். அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.